இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு, இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு வந்து இந்த 2 4 7 8 12 இருக்கும்போது என்ன ஏற்படுது, ஒரு கன்னிகா சாப தோஷம்ங்கிற ஒரு தோஷத்தை ஏற்படுத்துது. இந்த கன்னிகா சாப தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருமணத்துக்கு பெரிய லெவலில் தடையாக நிற்கும். இப்போ நடந்துரும்னு ஜோதிடர் சொல்லுவாங்க, கோல்சார பலன்களில் சொல்லுவாங்க, ராசி பலன்களில் சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்காது. இது ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிச்சு இது நிவர்த்தனை பண்ணுறதும் கஷ்டம். இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு, இந்த கன்னிகா சாப தோஷங்கிற தோஷம், இதை நம்ம கருத்தில் கொள்ளணும். நான் முதல்ல என்னென்ன தோஷங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பரிகாரமாக என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம். ஏன்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை தவற விட்டுறக்கூடாதுங்கிறக்காக. லக்னத்தில் சனி இருக்கிறது, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 7ஆம் இடத்த சனி பார்க்கறது. இந்த சனி வந்து பார்க்குற இடம், இருக்கிற இடம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு விதத்தில் கெடுக்க தான் செய்கிறார். திருமணங்கிற விஷயத்தில் நல்லாவே கெடுக்க செய்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் குறிப்பிட்ட வயதில் திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடைபெறுவது இல்லை. லேட் மேரேஜ் நீங்கள் அடித்தே சொல்லலாம். 30 வயசில் உங்ககிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து எப்போ மேரேஜ் ஆகுன்னா இன்னொரு 1 வருஷம் போட்டு 2 வருஷம் போட்டுன்னு தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த சனி வந்து லக்னத்தையோ 7ஆம் இடத்தையோ பார்க்குறதுனுடைய ஒரு விளைவு. சனி ராகு சம்பந்தம், சுக்கிரன் ராகு சம்பந்தம், இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை பெரிய லெவலில் தடுத்து நிறுத்தும். இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே சில நேரத்தில் வழிவகுத்துரும். இதை ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் என்ன மாதிரியான இருந்துட்டு இருக்காங்கிறது இப்போ சில நேரத்தில் தெரியறதில்ல, புரியறதில்ல. அவங்களோட ஒப்பீனியனையும் இவங்க கேட்குறதில்ல. பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கிட்ட புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பாருங்கள், பையனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் வரன்னு பார்த்துருக்கேன், இதை பொருத்தமாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் பொருத்தத்துக்குள்ளார டைரக்டராக என்ட்ரு ஆயிடுவோம். ஆனால் அவங்க வேற ஒரு விதமாக திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலே சில நேரத்தில் தெரியாமல் போயிடுது. ஸோ இதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான இணைவுகள் அதுக்கு பாதையை வழிவகுக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. 1 7 2 8 அப்படிங்கிற ஸ்தானங்களில் வந்து ராகு கேது, இந்த ராகு கேது அப்படிங்கிற 2 பேர் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் எல்லா விஷயமான காரியங்களும், திருமணம்னு இல்லை, எதெல்லாம் காரியம்னு நம்ம கையில் எடுக்கிறோமோ அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறதுல வல்லவர்களாக இருக்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு எப்பெல்லாம் இந்த பித்தூர் கூட வருதோ அப்போல்லாம் இந்த ராகு கேதுவும் கூட வந்துடும். இந்த பித்தூர் தோஷத்தை சொல்லி பரிகாரம் பண்ணுறதுக்காக ராமேஸ்வரமோ இல்லை வேறு ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் எல்லாம் பண்ணும்போது, திலஹோமம் எல்லாம் பண்ணும்போது இந்த சர்பத்துக்கு சாந்தி பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய அன்பர்கள் வரவங்க கிட்ட சொல்லுங்கள். இந்த பித்தூரும் சர்பமும் ஒன்றா தான் கழிக்க முடியும். சில பேர் இது தனியாகவும் அது தனியாகவும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது திரும்ப ஒட்டிக்கும். அதனால் எப்பெல்லாம் பித்தூருக்கு காரியம் பண்ணி திலஹோமம் பண்ணி பண்ணுறோமோ அதே டயத்தில் சர்பசாந்திக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து சர்பசாந்தி பண்ணிவிடுங்க. அது இல்லையே நம்ம ஏற்கனவே காளகஸ்தி போயிட்டோம் அல்லது வேறு எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போயிருக்கிறோம், இதுக்கான காரியங்கள்லாம் நம்ம முதல்லையே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தளர்வாக இருந்துட வேண்டாம். பித்தூர் பண்ணுறோன்னு சொன்னால் முன்கூட்டியே நீங்கள் இது ராகு கேது பண்ணியிருந்தாலும் கூட இந்த பித்தூர் கூட சேர்ந்து இந்த சர்பசாந்தி அவசியம் பண்ணணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். திருமணத்தில் பெருசும் விளையாண்டுரும். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா திரும்ப சந்ததிகளுக்கு இதை கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ராகு கேதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி போயிடும். அது மாதிரி சந்ததிகளுக்கு வளர விடாமல் பண்ணுறதுக்காக தான் பிதர் கூட சேர்ந்து சர்பசாந்தியும் சேர்த்தி பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் திருமணம் நடைபெற்ற பிற்பாடு கூட பிரிவுக்கு வழிவகுத்துடும், ஒற்றுமையை சீர்குலைச்சிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகமெல்லாம் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பேசி பெரியவங்கெல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷமாக ஏற்படக்கூடிய முடிவு முறிவாக மாறிடும். அந்த மாதிரி முறிவாக மாறுறதுக்கு விடாதபடி ஒரு தடவைக்கு 2 தடவை 2 பாலருடைய ஜாதகத்திலையும் இந்த செவ்வாயும் சூரியனும் எப்பேற்பட்ட இணைவில் இருக்கிறாங்க, ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அவங்க வளர்த்துருக்கிறாங்களா, என்ன மாதிரி தோஷத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிருங்க. இது ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. சில பேர் இது ரொம்ப கேஷுவலாக நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்காகவும் திருமணத்தை சிறப்பான முறையில் செய்யலும் பிரிவு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இதை நம்ம வலியுறுத்துகிறோம். இது குருவும் சனியும் இணைவு, ராகு கேதுகளுக்கு இடையே எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இந்த கால சர்ப தோஷம் சர்ப யோகம் அப்படின்லாம் வந்துடுது. இந்த யோகமாக இருந்தாலும் சாபமாக தோஷமாக இருந்தாலும்
இது ரெண்டையும் நிவர்த்தி பண்ணினா தான் யோகமும் கிடைக்கும், சாபமும் நிமோச்சனமாகும். ஆகையினால இது எனக்கு பரவாயில்ல, இது யோகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளர்வாக இருந்துடக்கூடாது. இதையும் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.